மாதிரி என்னுடைய ஜாதகத்துல வந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. ஓஹோ. நான் வந்து யார்ட்டையும் எதையும் மறைக்கிறது இல்லை, எதுக்காகவும் மறைக்கிறது இல்லை. நான் உண்மையை சொல்ல போனா நாம கூட அப்படி ஒன்று சாமி பக்தி ஒன்று வச்சால இல்லையா, நான் போய் ஒரு நிலைப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் சாமி கும்பிட்டது சரித்திரமே இல்லை. ஆன்மீகம்ங்கிறது வேற, கடவுள் பக்திங்கிறது வேற. இப்ப நீங்க சொன்னீங்க அதாவது ஆன்மீகத்துக்கே முழுசு வந்துருவான் 12ல ராகு இருந்தான்னு சொன்னீங்க. கண்டிப்பா வருவான். அந்த ஆங்கிள் இருக்கிறதுனால இது வரைக்கும் நான் எத்தனையோ கோயிலுக்கு போய் ஓர் நிலை வந்து என்னால் சாமி கும்பிட முடியல. அதுக்கு ஏதாவது எது நீங்கள் வந்துட்டு எதை விட்டு நீங்கள் தற்சமயம் விலகி நிற்கிற ரீதியா இறை வழிபாடு செய்யவே மாட்டீங்களே அப்படின்னா ஆமாங்க அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் கடைசி காலத்தில் வந்து நீங்கள் இறையாண்மையை வந்து போற்றுவீர்கள் அப்படின்னா எனக்கு என்னவோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னா நீங்கள் எதை விலகி செல்கிறீர்களோ அது உங்களை வந்து தேடி வரும் ஒரு நாள். நீங்கள் வேணால் அதை பார்க்கலாம். எல்லாருமே சாமி கோயிலில் போய் இடிச்சு பிடிச்சிட்டு சாமி கும்பிட்றதும் இல்லை. இந்த ரிஷபராசிக்காரர் வந்து உங்களோட சேர்த்து எனக்கு 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. சாமி கும்பிடுறது போகும்பொழுது கோவிலில் இடிச்சு பிடிச்சிட்டு இந்த தீபம் ஏற்றும் பொழுது சாமியை பார்த்தா நமக்கு பெரிய யோகம் வரும்னு சொல்லி எல்லாரும் மண்டையோட மண்டை மோதிக்கும். இல்லை அதெல்லாம் நான் வெகு பேர்த்திட்ட வெறுப்பை சம்பாதிச்சுக்கிறேன். ஓஹோ. ஏன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம், ஒரு கோயிலில் திருவிழா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகணும்பாங்க. இப்படி ஒரு கூட்டத்தில் போய் அந்த சாமி கும்பிடலைன்னா சாமி ஃப்ரீயாக இருக்கிற போய் நம்ம கோரிக்கை சொல்லாமல்ல, ஏன் இந்த கூட்டத்தில் போய் முண்டி அடிச்சுட்டு போகிறீங்க அப்படிமே. அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்தது ஒத்துக்க வேண்டிய சமாச்சாரம் தான். அதாவது வந்து அந்த விக்கிரகத்துக்கு பூஜை நமஸ்காரங்கள் செய்யும் பொழுது தான் அதோடைய வைப்ரேஷன் வந்து அதோட முழு பலத்தோடு இருக்கு. அப்போ போய் நம்ம கோரிக்கைகளை சொல்லும் பொழுது தான் அதை ஏற்றக்கூடிய மனநிலையில் இருக்கு அப்படிங்கிறோட அவங்களுடைய வாதம். அது உண்மைங்கிறது எனக்கு தெரியும். அதாவது குறிப்பிட்ட ஒரு 15 மீட்டர் தொலைவுக்கு அந்த ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வ விக்னோபசாந்தேன்னு சொல்லி அந்த தூபதீப நைவேத்தியம் பண்ணும் பொழுது ஒரு 10-12 மீட்டர் தொலைவுக்கு வரைக்கும் அங்கே ஒரு வைப்ரேஷன், ஒரு நேர்மறை சக்தி வெளிப்படுறதாக விஞ்ஞானிகளே ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆன்றோர்கள்லாம் வந்து அதுக்கு அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், எல்லா அபிஷேகங்களும் அந்த கல்லுக்கு வந்து செலுத்துகிறாங்க. அதுபோக அதில் கீழே நவரத்னங்கள் வச்சு அதுக்கு வந்து ஸ்ரீசக்கரம் வச்சு, அதாவது அந்த எந்திரம்னு சொல்கிறாங்களே சார், எந்திர பலம், அதெல்லாம் வச்சு இந்த வழிபாடு செய்யும்போது அவங்க ஒரு நேர்மறை சக்தி அங்கேருந்து கிரியேட் ஆகுது. அதை நம்ம அப்சர்வேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அக்னி மூலமாக அதை வந்து தூப தெய்வத்தை காட்டி வராங்க. அதே இது இன்னொரு வகையில் நீங்கள் பெறலாம். எப்படின்னா 5 வேளை 6 வேளை வந்துட்டு ஒரு நாளைக்கு 5 கால பூஜை நிற்காமல் நடந்த கோவிலில் தீபம் காட்டும்போது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்துலையும் அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்க செய்யும். அந்த மாதிரி நேரங்களில் இரவை விட பகலில் வந்துட்டு நீங்கள் காலை சந்தியா காலம் காலை மாலை கூட்டம் இல்லாத நேரத்தில் போய் உட்காந்து வழிபாடு செஞ்சீங்கனாலும் அதனுடைய பவர் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு நிகராக இது இருக்காது. அப்போது உங்களுடைய கூற்று பிரகாரம்